உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலிஃப்ளவர் போட்டு மட்டன் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு இது மஞ்சத்தூள் போட்டு இது கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் இந்த இப்படி எலும்பாக இது மாதிரி வாங்கினதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். குக்கரில் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறது வீடியோவில் வருவோம். உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீடியோவை எல்லோரும் பாருங்கள். இந்த மாதிரியே பார்த்து எல்லோரும் உறவுகள்லாம் செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா உறவுகளும் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, சந்தோஷம். ஏன்னா இது வேகணும்ல, அதனால் வெந்தால் தான் கொஞ்சம் அதில் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். லைட்டாக இந்த மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது உப்பு பிடிக்கணும்ல அதில் வேகும்போது. கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சட்டியில் செஞ்சோம்னா கொஞ்சம் லேட்டாகும். இது நல்லா இந்த எலும்பு மார்கண்டை மாதிரி இந்த கறியெல்லாம் போட்டதுனால அது கொஞ்சம் வேகணும். வெந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆணம் இதில் 2 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. சும்மா கையில் அரைஞ்சி தான் 2 போட்டுருக்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே காய் அரியுறது நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். காயெல்லாம் காலிஃப்ளவரு மட்டனில் போட்டு செய்கிறோம் இன்றைக்கி. இப்படி இந்த மாதிரிலாம் அப்படி இது இருக்குதான்னு பாருங்கள். இது சின்ன பச்சை புழு இருக்கும். நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரு சிக்கனில் போட்டு செய்வாங்க, மட்டனில் போட்டு செய்வாங்க, இறாலில் போட்டு செய்வோம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். சீசனில் தான் இந்த காலிஃப்ளவர்லாம் கிடைக்கும். அந்த டைமுக்கு நம்ம வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கைமாவில் போட்டு செய்யலாம். கைமானா உங்களுக்கு அந்த ஆவிலே வெந்துடும். இது பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இதை ஒரு தண்ணி நல்லா அலசிட்டு, பச்சை தண்ணியில் அலசிட்டு இது சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நாங்கள் சொட்டுக்கான்னு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சமைக்கிறதுக்கு நம்ம செய்யணும். இதை பொறுமையாக பார்த்து செய்யணும். இந்த பூவை ஏன்னா க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும், ஸ்மெல் பூச்சி மாதிரி வரும். இந்தமாரி தண்ணியில் ஒரு வாட்டி போட்டுருங்க. பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த தண்ணியில் இந்த பூ அள்ளி போடுங்க. லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க.
இதில் சொட்டுக்கான்னு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் மட்டன் போட்டு கிரேவி மாதிரி வைக்கிறோம். பட்டை சேர்த்துக்கோங்க 2. சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 அரிஞ்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் கண் போட்டேன் எடுத்து, அதில் கறியில் போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு போட்டேன் எடுத்து. ஏன்னா இந்தமாரி இந்த இதில் வேக வைக்கிறதா இருந்தால் நேற்றாகும் உங்களுக்கு அந்த மட்டன். அதனால தான் வந்து நாங்கள் வந்து குக்கரில் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலிஃப்ளவரையும் நல்லா உப்பு கொஞ்சம் கண் போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு ஆவியை கொதி தண்ணியில் போட்டு நீங்கள் அதை வடிகட்டணும். ரொம்ப வேக விடக்கூடாது. அது தண்ணி கொதிச்சோன்னா அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டிங்கன்னா அந்த எல்லாம் அந்த அழுக்கெல்லாம் கீழே கிருமிலாம் போயிடும் உங்களுக்கு. அது பூ வந்து அந்த பார்த்து அறியணும். அதில் பச்சை கலரில் ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி வரும் அந்த காலிஃப்ளவரில். நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்படி வேக வச்சு போட்டிங்கன்னா அந்த தக்காளி அந்த ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் இதெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அந்த இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கும் போட்டு ரசம் வச்சு நல்லா சாப்பாடுக்கும் அப்படியே சாப்பிட்லாம். இது குழம்பாகவும் நீங்கள் நல்லா ஊற்றியும் பெரட்டி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியெலாம் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் அவிச்சு வச்சுருக்கிறத நம்ம வந்து போடுறோம். பாருங்கள் நல்லா கரெக்டாக அப்படியே. ஏன்னா இந்த மட்டனில் வந்து கொஞ்சோண்டு அந்த சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் வதக்கலை அப்படியே போட்டு அடுப்பில் வச்சோன்னு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வெந்தோடனே இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. எப்படி வருது பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போட்டோம். கறி மசாலா தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். 1.5 கரண்டி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை இதை சேர்த்துக்கோங்க.
உப்பு வந்து கொஞ்சம் மட்டனில் போட்டிருக்குறோம், காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் போட்டோம். அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கூடிருச்சுன்னா எடுக்க முடியாது. உப்பு வந்து கம்மியாகவும் சாப்பிட்டுக்கலாம், உடலுக்கு நல்லது நம்மளுக்கு. ஏன்னா அது வாயில் தொட்டு பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குழம்பு மாதிரி வைக்க வேணாம். இது வந்து அப்படியே கொஞ்சமாக வச்சா போதும், நல்லாயிருக்கும். இந்த மட்டனில் வந்து இந்தமாரி காலிஃப்ளவர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும், வெந்தோடனே அதுக்கப்புறம் வருவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க 2. நல்லா வெந்துருச்சு. அப்படியே நல்லா வற்றி வந்தோடனே கொஞ்சம் இது குழம்பு மாதிரியே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது லாஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கீரை போடணும். காலிஃப்ளவர் பாருங்கள், எதுவுமே குழையில பாருங்கள். கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். பச்சை மிளகாலாம் போட்டிருக்குறோம், கொதித்து வரட்டும். வந்தோடனே கொத்தமல்லி கீரை போடும்போது உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். வாங்க உறவுகளே, இந்த காலிஃப்ளவர் போட்டு கறி மசாலா தூள் போட்டு நல்லா வந்து அப்படியே எப்படி செஞ்சுருக்குறோம் பாருங்கள். இதில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறவங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தேங்காய் பால் தேவையில்லாதவங்க இதுமாரி இப்படியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடலாம். இந்த மட்டனை வந்து சும்மா வேக வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு அந்த எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் கால் உப்பு ஒண்டி போட்டு வேக விடுங்க. இஞ்சி பூண்டுலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு வேக எடுத்து வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இப்படி சமைக்கணும். செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கரெக்டாக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் வந்து காலிஃப்ளவர் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டு புதினா சட்னி அரைச்சிருக்குறோம். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கறி இந்த பாருங்கள், தண்ணியாலாம் இல்லை பாருங்கள், அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இதை வந்து ஊற்றி சாப்பிட்டாலே போதும். நல்லா தோசைக்கு, இட்லிக்கு, நல்லா சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்தமாரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மட்டனில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டும் செய்வாங்க. சிக்கன்லேயும் செய்யலாம். அந்த காலிஃப்ளவரு வந்து மட்டன்லேயும் செய்யலாம், இறாலையும் செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சன் சமையல் வந்து மட்டன் காலிஃப்ளவர் கிரேவி வந்து செய்யுங்க. இதுமாரியே செய்யுங்க. எல்லா உறவுகளும் யார் யாருக்கு கறி மசாலா தூள், குழம்பு மிளகா தூள் என்ன தேவையோ அது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கமெண்டில் கேளுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். வந்து எல்லா உறவுகளும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரியே செஞ்சு சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை நல்லா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.